கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1154 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:71 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதக்காரன் பட்ட உபத்திரவங்கள் அவன் வாழ்க்கையிலே வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் அவனை தூண்டியது. எனவேதான் சொல்லுகிறான், வேத புத்தகத்தை கற்றுக்கொண்ட பின்னாடி அது அவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அவன் வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கும் நான் உபத்திரவப்படுகிறேன் என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, வேத புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள வார்த்தைகளை உன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பாயானால் உன் உபத்திரவம் மாறும். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அருவருக்காமல் அற்பமாய் எண்ணாமல் நினைக்கிறவர் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் உங்கள் உபத்திரவத்தை பார்த்து எள்ளி நகையாடலாம், அற்பமாய் எண்ணலாம். ஆனால் ஆண்டவரோ உங்கள் உபத்திரவத்தை மாற்றுகிறவர். உபத்திரவம் மாற வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பட்ட உபத்திரவங்களை மாற்றின அதே வேத வார்த்தைகள் இன்றைக்கும் யார் யார் உபத்திரவத்திலே, துன்பத்திலே, வியாதியிலே, வேதனையிலே, கடன் பிரச்சனையிலே, நஷ்டங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய வழிகளிலே நடக்கிற ஒவ்வொருவருடைய உபத்திரவமும் நிச்சயம் மாறும். உபத்திரவப்பட்டது நல்லது என்பதை கண்டுகொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில உபத்திரவத்தை மாற்றக்கூடியது வேத புத்தகத்தின் வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். அதை கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.